சின்ன வயசுல இருந்தே படிச்சா ஐ வாண்ட் டு பி a homeopathic டாக்டர். ஓகே, சரிங்களா? எனக்கு வந்து மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குற டாக்டராக தான் நான் இருக்கணும். இல்லை தே ஆர் சர்ச்சிங் ஃபார் அ க்ரூம் ஃபார் மீ. ஸோ தே ஃபவுண்ட் அ பர்ஃபெக்ட் பர்சன் வித் காட்ஸ் பிளான். ஹீ பர்ஃபெக்ட்லி டிசைன் ஹிம் ஃபார் மீ. அப்படிதான் நான் சொல்லுவாங்க, கொடுக்கறதையும் கூரையை பிச்சுட்டு கொடுக்க. அப்படிதான் சூப்பராக கொடுப்பாரு. அப்படி கொடுக்குறாரு. ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரெண்ட்ஸோட இந்த கனவு பாதை ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக லைஃப்பில் சாதித்த அநேக சாதனையாளர்களோட கனவு பாதையை சாட்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், இன்னுமா அநேக விதமான வித்தியாசமான துறைகளை சாதித்த சாதனையாளர்களின் சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே உங்கள் டெஸ்டிமனிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் டவுனாக இருந்தேன், இந்த டைமில் எனக்கு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னெலாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கும் நம்ம தென்காசியில் இருக்கிற டாக்டர் ஜூலியஸ் டென்டிஸ்ட்ரியில் உள்ள டாக்டரோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். அவங்க லைஃப்பில் எப்படி ஒரு கிளினிக்கை போட்டாங்க, அவங்க யங் ஸ்டேஜில் எப்படி ஆண்டவர் அவங்கள உயர்த்தினாங்க, ஒரு கிளினிக் வைக்கிற அளவுக்கு இவ்வளோ யங் ஸ்டேஜில் காட் எப்படி ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற டெஸ்டிமனிலாம் கேட்க போகிறோம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ப்ரைஸ் லாட். ஸோ இன்றைக்கி உங்களை இந்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கனவு பாதை மூலமாக ஒவ்வொரு யங்ஸ்டருமே காட் அவங்கள எவ்வளோ தூரம் உயர்த்தினார் அப்படிங்கிறத, அந்த மிராக்கிள் ஜேர்னியை எங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி தென்காசியில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ டாக்டர் ஜூலியட்ஸ் டென்டிஸ்ட்ரி ஒரு உங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டு, உங்களோட கனவை சாதித்த ஒரு சந்தோஷமான ஒரு இடம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் உங்களோட லைஃப் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி டாக்டராக நாங்கள் பார்க்குறோம். உங்களோட சைல்டுஹுட்டை எங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். as well as I want to become a doctor and a cardiologist because of my எனக்கு ஒரு 10th 11th வரும்போது அப்போ we have that career guidance, right? ஸோ அப்போ தெரியும் நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ I was a big dreamer. ஓகே, நான் என்ன ஆகணும்னு நான் நினைக்கிறேனோ I will try hard. நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். வரலைனாலும் I will try hard. அதை நான் ஐ ஹாவ் டு லேர்ன் அப்படின்ற நினைக்கிற பர்சன் யூஸ்வலி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ சைல்ட்ஹுட்லேருந்தே இப்படிலாம் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டுருக்குறீங்க. ஸோ ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வாட் எவர் நம்ம டென்டலில் வந்தாலும் இல்லை என்ன ஃபீல்டில் வந்தாலும். ஸோ எப்போ டென்டல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா? அந்த டைமை பற்றி எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஆஃப்டர் 12th ஐ காட் அ குட் மார்க், குட் கட் ஆஃப். பட் இன்ஸ்டீட் எனக்கு அப்போது கட் ஆஃப் வந்து வரிசையாக தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ எனக்கான கட் ஆஃப் வரதுக்குள்ளேயும் எவ்ரி ஒன் திங்ஸ் தட் ஐ டோன்ட் கெட் த சீட், மெடிக்கல் சீட். அப்படியே கிடைச்சாலும் வில் கெட் த ப்ரைவேட் சீட், மேனேஜ்மெண்ட் சீட். அப்போது நெக்ஸ்ட் என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது அப்போது தே ஹாவ் ஆஸ்க் மீ, இந்த மாதிரி பிடிஎஸ் படிக்கிறியா இல்லை வந்து வேறு சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே படித்தா ஐ வாண்ட் டு பி a homeopathic டாக்டர். ஓகே, சரிங்களா? எனக்கு வந்து மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குற டாக்டராக தான் நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. சரி, ஓகே, ஐ வில் சூஸ் பிடிஎஸ் அப்படின்ட்டு என்ட்ரு ஆனேன். எங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் per year, ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஓகே, இன்டர்னல் வந்து ஒரு 2 or 3 நடக்கும். அப்போ ஃபஸ்ட் இன்டர்னலில் ஃபெயில். ஃபஸ்ட்டு அப்பாட்ட பேசுவோன்ட்டு ஐ ஸ்போக் வித் மை டேட். He told what's next, what to do next. யோசி, you can able to study, we know that அப்படின்னு சொன்னாங்க. Then he wants to meet my professor. So they both met. That meeting was actually made by God. ஏன் அப்படின்னா அந்த மீட்டிங்கில் டேடி சார் மட்டும்தான் மீட் பண்ணாங்களே தவிர வேறு எந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பா வந்து சாரை மீட் பண்ணவே இல்லை. So I got special attention. Okay. I got a first mark in my practicals. Wow. And after finishing the exam, sir vandittu, you got a first mark. I was expecting your theory marks. so that combined nee first variyana enakku or arvam irukku. He was very interested in my studies. So I got a distinction. I got only distinction in that subject alone. So that was எவ்வளோ ஒரு மிராக்கிள் ஜர்னி. காட் வந்து ஒரு பிளான் பண்ணுறாருன்னா அது நம்மளோட நினைவுகளுக்கும் வேண்டுதலுக்கும் மேற்பட்டதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல்லே ஒரு ஃபெயில்னோடனே நம்ம பயந்துருவோம்.
நிறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் குவிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து டிஸ்டிங்ஷன் வரைக்கும் காட் கூட்டு வந்துருக்கிறாருங்கிறது ரொம்ப மிராக்கிள் ஜானி. ஸோ எப்படி உங்களோட காலேஜ் லைஃப்லாம் இருந்தது, அந்த டைம்லலாம் எப்படி ஆண்டவர் உங்களோட ஹெல்ப் பண்ணாருங்க? யூஜி வாஸ் அ ரோலர் கோஸ்டர். காட்ஸ் கிரேஸ் ஐ டிட். அண்ட் in the final year also he did a very miraculous thing. Okay. I got a 4 distinction in the 8 subjects. Oh. I was an average student. நான் படிப்பேன், எனக்கு புரியும் எல்லாம். I can explain others too. சொல்லிக் கொடுக்க தெரியும் எனக்கு. பட் ஆனால் பேஷன்ஸ் ஸ்கில் ஐ ஹாவ். பட் தியரிட்டிக்கலாக நான் கேட்கும் போது ஐ வாஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஒன். என்னோட செகண்ட் தேர்ட் ஃபைனல் இயர்ஸில் ஐ வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் த எக்ஸாம்ஸ். But in my final university exam, I got the first marks. I got a merit award in my own department, that post-graduation department. Sir was very happy. I didn't expect this from you. You got a first mark. So, yes, that was a miraculous journey that UG. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட சக்ஸஸ்க்குன்னு ஒரு சீக்ரெட் சொல்லுவாங்க. உங்களோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? டியூரிங் த காலேஜ் டேஸில் உங்களுக்கு எந்த காரியம் உங்களை மேலே வர்றதுக்கு உதவி செஞ்சது யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் காட். ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே எனக்கு ஒரு டேபிள் இருக்கும் இன் காலேஜ். நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் ரீட் பைபிள். கரெக்டாக என்னென்ன ரெகுலராக ரீட் பண்ணுறோமோ அதை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ரீட் பண்ணிட்டு வருவேன். அண்ட் ஐ வில் ப்ரே மார்னிங், இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே ஐ வில் ப்ரே. ஏன்னா அப்போது எங்களுக்கு எப்படின்னா காலேஜ் டேஸ் வி ஹாவ் ஒன்லி டைம் அட் த மார்னிங் ஸ்பெசிஃபிக்கலி. ஏன்னா ஈவினிங் வந்து லேப் ஒர்க்ஸ் இருக்கும், படிக்க முடியாது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாதான் படிக்க முடியும். இப்போ எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ கொஞ்சம் டைமு கடவுளுக்கு கொடுக்கலாம், அது மிச்ச டைம் ஃபுல்லாக நான் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவ் டைம் டு த காட். நெக்ஸ்ட் ஐ வில் ஸ்டடி ஹார்ட். எனக்கு வந்து மெமரைஸ் பண்ண வராது ஆக்சுவலி. எனக்கு வந்து நேம் மெமரைஸ் பண்ண வராது. எங்களுக்கான நிறைய நேம்ஸ் இருக்கும், நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ், கிளினிக்கல் நேம்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ட்ரை டு ரைட். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதிலே ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. எனக்கு அது வரலன்னா நான் எழுதிடுவேன் அது அப்படியே. ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு ரிமெம்பர் தட். அப்போ அது புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்டென்ஸே எனக்கு புரியலை. ஏன்னா நான் அதை போய் என்னால் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்க முடியாது, இந்த சென்டென்ஸ் எனக்கு புரியலைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதை அப்படியே நான் எழுதுவேன். God will automatically make it me to understand. Remember வேற, அதை புரியணும்ல. ஸோ he make me to understand. இன்னைக்கு ஒரு கிளினிக்காக நாங்கள் உள்ளே வரும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்களுமே உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு தான் அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிளினிக்குங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி உமனாக இருக்கிறீங்க, ஃபேமிலி காரியங்கள் இருக்கும். அண்டு படித்து முடித்தாலுமே இதுக்கான அப்ரூவல் இருக்குது, கிளினிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, எக்கனாமிக்கலி இப்படிலாம் இருக்குது. எப்படி உங்களோட டாக்டர் ஜூலியட்ஸ் டென்டிஸ்ட்ரி அந்த கனவு நனவானது, அந்த பார்த்து எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இட் வாஸ் அ ட்ரீம் கம்ஸ் இன்டு ரியாலிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா நம்ம யூஜியில் சூஸ் பண்ணியாச்சு, ஐம் அ டென்டிஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ வென்ட் டு காலேஜ் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேஷன். ஐம் ஆக்சுவலி அ கம் சர்ஜன் அண்ட் ஓரல் இம்ப்ளான்டாலஜி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அது முடித்தோடனே என் வீட்டில் தே ஆர் சர்ச்சிங் ஃபார் அ க்ரூம் ஃபார் மீ. ஸோ தே ஃபவுண்ட் அ பர்ஃபெக்ட் பர்சன் வித் காட்ஸ் பிளான். ஹீ பர்ஃபெக்ட்லி டிசைன் ஹிம் ஃபார் மீ அப்படி தான் நான் சொல்லுவேன். ஹீ சச் அ ஜென்டில் மேன். என்னோட ட்ரீம் மட்டும் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் பிகாஸ் வி பிகம் ஒன்ல, இட் வாஸ் ஹிஸ் ட்ரீம். ஒய்ஃப்க்கு வந்து கெரியரோட அடுத்த கட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு ஹிஸ் ட்ரீம் டு. அவரோட வித்தவுட் ஹிஸ் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள் ஃபார் மீ. ஸோ அது அவரை சூஸ் பண்ணி கொடுத்தது வேற யாரும் இல்லைல்ல, நம்மால் தான், கடவுள் தான். அவர் சூஸ் பண்ணி ஒரு, ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் இன் அவர் கெரியர் ப்ரொஃபஷன் டென்டிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, பட் தே ஆர் நாட் ப்ராக்டிசிங் because of family situations. God's grace, I have everything. You can't believe my mother-in-law supporting me every day. She is coming with me to take care of my baby. She is a 1 year old, so she came with me. She is old, but she came for me. That is
தட் இஸ் அ காட்ஸ் பிளான் ஆக்சுவலி இன் மை லைஃப். கர்த்தர் ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா அவரு அளவே இல்லை. சொல்லுவாங்க, கொடுக்கறதையும் கூரையை பிச்சுட்டு கொடுக்க சூப்பராக கொடுப்பாரு, அப்படி கொடுக்குறாரு. ஸோ அதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கிளினிக் அதோட ஒரு கனவு நனவானதுக்கான ஒரு அழகான ஒரு டிசைன் அண்டு காட் உங்களை பயன்படுத்துறது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நிறையா வாலிபர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த மாதிரி கனவு பாதையை ஒவ்வொன்றும் எடுக்கும்போது அந்தந்த ஃபீல்டில் விருப்பம் உள்ளவங்க எங்ககிட்ட திருப்பி ஃபீட்பேக்கு கால் பேக் பண்ணுறாங்க. நானும் இந்த மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், பட் இந்த மாதிரி எனக்கு இருதயம் டவுனாக இருக்குது, சிச்சுவேஷன் டவுனாக இருக்குது, நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காட் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா, ஒரு வேளை டென்டல் படிக்கணும்னு நினச்சிட்டு அவங்க டவுனில் இருக்கலாம். சில பேர் ஃபோர்ஸ்னால நம்ம சொன்ன மாதிரி எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் சூழ்நிலை நிமித்தமாக டென்டல் எடுத்திருக்கலாம். இல்லை சில பேர் அவங்களால முடியல, சம் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் ஒரு ட்ரீமோடு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள். அதான் எவ்ரிதிங் காட் ஹேஸ் அ பர்பஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஹேவிங் அ பர்பஸ். அப்போது வென் யூ ஆர் சூஸிங் அ டென்டிஸ்ட்ரி, கீப் திஸ் இன் மைண்ட். கஷ்டமாக தான் இருக்கும். கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கஷ்டப்பே படுத்த மாட்டேன்னு உனக்கு சொல்லலை. உனக்கு கஷ்டம் வரும், பட் ஐ வில் ட்ரை டு பி வித் யூ. நான் உன் கூடயே இருப்பேன். ஐ வில் கைட் யூ, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, ஐ வில் கிவ் ஹோப் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரே தவிர, நான் உன்னை கஷ்டப்படுத்தாமல் ஈஸியான வழியில் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு அவர் ஒரு நாளும் சொல்லலை. ஸ்டடி ஹார்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் வென் யூ கான் ஸ்டடி, கீப் ஒன் திங் இன் மைண்ட். ஆஃப்டர் கிராஜுவேஷன் யூ ஆர் அ டாக்டர். அவ்வளோதான். நிச்சயமா என்ன? ஸோ படிங்க, நல்லா படிங்க. நத்திங் வில் ஈக்குவல்ஸ் டு அ ஸ்டடி. எஜுகேஷனுக்கு எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ வென் ஐ லுக் பேக், என்னோட ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், என்னோட மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், என்னோட கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், கெரியர் பாத்தாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் லீட் பை காட். ஸோ வென் யூ கிவ் திஸ் டு த காட்ஸ் ஹேண்ட், ஹீ வில் மேக் இட் எஸ்டாப்ளிஷ் ஃபார் யூ. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் உங்களோட பார்த்து கேட்கும்போதே. ஐ திங்க் நான் இன்னும் கேட்டால் கூட நீங்கள் நிறையா கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ செஞ்சுருக்காருல்ல. நிச்சயமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்து எழும்புவாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்றைக்கும் ட்ரெண்ட்ஸில் உங்களோட சாட்சியை கேட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களோட சீக்ரெட் ஆல்சோ எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் காடு உயர்த்தினாருன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட காரியங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் பார்த்தீங்களா சார்? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களோட லைஃப்பில் உள்ள காரியங்கள்லாம் சொன்னாங்க. நீ ஒரு வேளை இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை டவுனாக இருக்கிறீங்களா? வாட் எவர், நான் எடுத்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கக்கூடாதோ, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு தோல்வி மனப்பான்மையோட நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை கொண்டு போகிறாருன்னா நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நீங்கள் என்ன நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அது வீண் போகவே போகாது. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அழகாக டாக்டர் சொன்னாங்கல்ல, கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு சில காரியங்களுக்கு நம்மளோட எஃபர்ட் போட்டால் தான் காட் ஹெல்ப் பண்ண முடியும். அவர் முழுசாக ஹெல்ப் பண்ணுவார். அதே நேரத்துக்கு நம்ம எப்படி ஆண்டவர் கைகளில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே போல் இன்னொரு கனவு பாதை நிகழ்ச்சியில் வேறு ஒரு சக்ஸஸ் பர்சனோட டெஸ்டிமோனியோடு உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், காட் பிளஸ் யூ.